Hi friends, Science TN Date Paper 2 Important Question. பன்றி காய்ச்சல் கண்டறியப்பட்ட ஆண்டு 2009. நீலத்தங்கம் என்பது தண்ணீராகும். விப்ரேவியா காமா ஏற்படுத்துவது காலரா. கக்குவான் இருமலை உண்டாக்கும் நோய்க்கிருமி பார்டெல்லா பெர்டுலியேசஸ். தேனின் நச்சுத்தன்மையை சுத்தத்தன்மையை கண்டறிவதும் கருவி ஹைட்ரோமீட்டர். வௌவால் ஏற்படுத்தும் ஒலி மீயொலி அலைகள். ஒரு குதிரை திறனை முதலில் பயன்படுத்தி ஜேம்ஸ் வாட். ஒரு குதிரை திறன் என்றால் 746 வாட்டுகள் அல்லது 0.746 கிலோவாட். ஒளிச்சேர்க்கையில் வெள்ளை ஒளியில் வேகமாக நடைபெறும். கேத்தோடு கதிர்கள் என்பது எலக்ட்ரான்கள் ஆகும். அதே போன்று வேதிப்பொருளுடைய அரசன் அப்படின்னு கேட்டால் சல்பியூரிக் அமிலம். ஆக்சிஜனின் மூலக்கூறு நிறை 32 கிராம். மிக குறைந்த விலகோணத்தையுடைய நிறம் சிவப்பு நிறம். சூடோமோனஸ் என்றால் ஒரு கற்றை கசைய பாக்டீரியாவாகும். சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஜன் ஆக்சைடு. ஒரு கூட்டு திசு சைலமாகும். தொண்டையை தாக்குவது டிப்தீரியாவாகும். நீராவி போக்கு தாவரங்கள் 3 வகையில் நடைபெறுகிறது. நிலவாழ் தாவரங்கள் மிசோபைட் எனப்படும். சிறப்பின தோற்றுவாய் கண்டுபிடித்தவர் டார்வின். முட்டையுள்ள நீரின் அளவு 73%. ஒரு செல் பூஞ்சை ஈஸ்ட் ஆகும். ஒரு செல் பாசி அசிட்டோபுலேரியா. பாக்டீரியா பேஜ் என்பது வைரஸ் வகை நுண்ணுயிரி ஆகும். அல்லது பாக்டீரியா தாக்கும் வைரஸை கூட பாக்டீரியா பேஜ் என்று சொல்லலாம். அதுக்கடுத்தது காரமண் உலோகங்கள் 2ஆம் தொகுதி தனிமங்களாகும். நியூக்ளியஸை கண்டுபிடித்த ராபர்ட் பிரவுன். பூஞ்சையிலிருந்து பெறப்படும் மருந்து பென்சிலின். பார்த்தினோகார்பி என்றால் சூர்பை கருவுரானது தனியாக வளர்ச்சியடையும் நிகழ்வாகும். வேர்க்கடலில் ஏற்படும் நோய் திக்கா. எலுமிச்சையில் ஏற்படும் நோய் சிட்ரஸ் கேன்கர். வாயுக்களின் சமன்பாடு PV=RT. பாசிலஸ் ரமோசஸ் அமோனியாவை நிலைநிறுத்தும் பாக்டீரியாவில் ஒன்று. 2 உலக வகைப்பாடு அல்லது இரு சொல் பெயர் முறையை அறிமுகப்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் கருவியாக பயன்படுத்துவது போரான். அதற்கடுத்தது ஆக்சனோமீட்டர் என்பது தாவரங்களின் வளர்ச்சி வீதத்தை கண்டறியும் உதவும் கருவியாகும். தற்சார்பு உணவு ஊட்ட முறையை கொண்ட பூச்சுண்ணும் தாவரங்கள் நெபன்தீஸ் டிரிசோரா யூட்ரிகுலோரியா ஆகும். எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் ரான்ஜன். டவுன் சிண்டோரமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 47. அணுக்கருவு பிளவு என்பது அணுகுண்டு செயல்படும் தத்துவமாகும். நன்னீர் தாவரங்கள் லிம்னோபைட் எனப்படும். தொண்டையை தாக்கும் நோய் டிப்தீரியா. தனி ஊசல் கடிகாரத்தின் நேரம் அலைநீளத்தை பொறுத்ததாகும். தாவரங்களில் நீராவி போக்கு 3 வகையில் நடைபெறுகிறது. ரேடியத்தை கண்டறிந்தவர் மேரி குயிரி. தாவர செல்லில் மட்டும் இருக்கும் நுண்ணுயிரி கிளைக்கியாக்சிசோம். பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்கள் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை 0. உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.